महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहं स्वाहा। गणनादा गजराजा विघ्नेश्वरा गणपति शरणं शिवशक्ति गणपति शरणं मूलपरपुरुष शरणं ज्ञानहर्तरि शरणं नर्तन गणपति शरणं मनमे अर्पणितोमे शरणं। ओम गणपति दोम दोम गणपति गम गम गणपति ओम தோடுடை செவியன் அம்பலம் ஏறி ஆடும் கணபதியோ கணநாதா ஓம் கணபதி தொம் தொம் கணபதி கம் கம் கணபதி ஓம் தோடுடை செவியன் அம்பலம் ஏறி ஆடும் கணபதியோ 11 ஆடலில் நர்த்தனம் விரும்பியே உலகினை காத்திட ஆடிட வேண்டுமே ஓம் கணபதி தொம் தொம் கணபதி கம் கம் கணபதி ஓம் தோடுடை செவியன் அம்பலம் ஏறி ஆடும் கணபதியோம் கணநாதா அருள்மிகு மகாவிஷ்ணு தன்வந்திரி திருப்பதி கோவிலில் திருவிளக்கு வழிபாட்டு பூஜையானது ஆரம்பமாக இருப்பதால் திருவிளக்கு வழிபாட்டு பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் அனைவரும் ஆலய வளாகத்திற்குள் வரும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் சில நேரத்தில் திருவிளக்கு வழிபாட்டு பூஜையானது நடைபெற இருப்பதால் கலந்து கொள்ளும் பெண்கள் அனைவரும் ஆலய வளாகத்திற்கு வரும்படி அன்புடன் திருவிளக்கு வழிபாட்டு பூஜையை துவக்கி வைப்பவர் மகேஸ்வரி கோபாலகிருஷ்ணன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சர்வே சந்து நிராமயா
सर्वे भद्राणि पश्यन्तु मा கஜீதுகபாக் பவேத். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் விரை போலுமெகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் கஜானனம் பூதகணம் கபித்த ஜம்போ பலசார பஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கோவிலில் இருந்து தீபம் கொண்டு வந்து முதல் தாய் விளக்கை போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே 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 ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே ஊதுபத்தி ஏற்றி வைக்க வேண்டும். எல்லா நன்மைகளும் தந்தல்வாயாக. சர்வ மங்கள மாங்கல்யே நாராயணி நமோஸ்துதே. सृष्टि स्थिति विनाशानम शक्ति भूते सनातनी शरणागत दीनाथ परित्राण परायणे ज्योति मणि विलके श्रीदेवी பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே ஓம் ஜோதிலக்ஷ்மி நமக. ஓம் சுபலக்ஷ்மி நமக. ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் தனலக்ஷ்மி நமக. ஓம் அசோகாயை நமக. ஓம் அமிர்தாயை நமக. ஓம் துர்காயை நமக. சேர்த்து வைத்து கீழ்வரும் மந்திரத்தை சொல்லி சமர்ப்பிக்கவும். ஓம் நானாவித மந்திர பரிமள பத்ர குங்குமம் சமர்ப்பியாமி. ஓம் கீர்த்தியை நமக. ஓம் ஸ்ரீயை நமக. ஓம் மோகநாசின்யை நமக. ஓம் அபராதிய நாசின்யை நமக. மகாமாயாயை நமக. ஓம் புஸ்தகஸ்தாயை நமக. ஓம் ஞானமுத்ராயை நமக.
உலகம் ஈன்றாய் போற்றி பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி பேரருட்கடனா பொருளே போற்றி தொழும் மூத்தோய் போற்றி அளவிலா செல்வம் தருவாய் போற்றி விலகே போற்றி ஓமனம் பொருளாய் உள்ளோய் போற்றி இருகடுத்து வருள் எந்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி ஓம் பிராணாய ஸ்வாகா ஓம் தனாய ஸ்வாகா ஓம் சமனாய ஸ்வாகா ஓம் வயனாய ஸ்வாகா ஓம் பிரமணே ஸ்வாகா சிவசக்தி மங்கள காப்பாய் சிவசக்தி என் மாங்கல்ய காப்பாய் சிவசக்தி குங்குமம் காப்பாய் சிவசக்தி தினகரன் ஜோதினி அங்கில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி திருவிளக்கின் முன் கற்பூரம் தீபம் வைத்து மலரால் வலம் சுற்றி திருவிளக்கிற்கு சமர்ப்பிக்க வேண்டும். கற்பூர தீபத்தை தொட்டு கண்ணிலும் தலையிலும் நெஞ்சிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஸ்ரீ தேவி ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஸ்ரீ தேவி எல்லோரும் அமர்ந்தனையா தேவி பரிபூரணம் ததஸ்துதே குருவராய மங்களம் சதாதாய மங்களம் ஜனநாய மங்களம் சரணநாய மங்களம் சங்க சக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம். பிரார்த்தனை அமைதியாக கீழ்வரும் பிரார்த்தனையை சொல்லுக. ஓம் சர்வே பவந்து சுகின சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து சுகமாக வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். ஓம் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய பொய்யிலிருந்து என்னை மெய்மைக்கு வழி நடத்துவாயாக. அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதிக்கு வழி நடத்துவாயாக. மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக. பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தர்ஷன். பக்தர்கோடி மக்கள் மற்றும் தாய்மார்கள் சகோதரிகள்
भज गोविन्दम् भज गोविन्दम् भज गोविन्दम् ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं तिरुमலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் नमो नमो नारायण श्रीहरि नारायण नमो नमो नारायण श्रीहरि नारायण निरन्तरं என்றென்றுமே நீயே நாராயண நிரந்தரம் என்றென்றுமே நீயே நாராயண வெங்கடநாதா கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா சாந்தரூபா கோவிந்தா 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 भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं तिरुमலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலை
பெரியவர்கள் அப்படி அறுபது தாய்மார்கள் அம்மா நீருடன் நிலம்பெருகி வடநிலங்கள் பெற்று சரி திங்களும் மாறி மாறியும் மாறாமல் மாறாமல் முக்கரம் சதவிக்கும் அப்படி குமரியிலாளத்தின் கீழ் கீழே என்று சொல்லக்கூடிய அழகான இந்த புதிய பூமியினை அப்படி அமர்ந்தே வந்தவர்களெல்லாம் ஆட வைத்துக் கொண்டிருக்கும் சரி பகவான் ஸ்ரீ தன்வந்திரி சுவாமி ஆலயத்திலே ஆலயத்தில் இந்த சித்திரவாதி கொடவிழா வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல திருமணத்தில் ஆமா கணபதிபுரம் நகரத்தை சார்ந்த சரி நாஞ்சில் எம்மானது விரிசி கொடுத்தவர்கள் விரிசை நிகழ்ச்சி நிகழ்த்துவதற்காக அமர்ந்திருக்கின்றோம் சரி அறிவிலேயும் அனுபவத்திலேயும் வயதை பிறந்த சிவர்களாகிய நாங்கள் நாங்கள் பாடக்கூடிய இந்த விரிசையில் சொல் குற்றம் இருக்கிறார் பொருள் குற்றம் இருக்கிறார் ராக குற்றங்கள் குற்றங்கள் இலக்கண இலக்கிய குற்றங்கள் சொல் குற்றங்கள் அளவு குற்றங்கள் இக்குற்றங்கள் இருப்பினும் தங்கள் மதுரை மொழியில் மதித்து மதித்து எங்களுக்கு ஆக்கம் தருமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம் வரை. வெள்ளை கரை வெளுத்தி வெள்ளை பணிவோண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பழி நம்மை அம்மா வெள்ளை அரியாசனத்தில் அரசனோ நன்னை இந்த சரியாசனத்தில் அமர வைத்தானே சரியாசனத்தில் அமர வைத்த தலைமகனே அமரவித்த உத்தம குடியார் என்று பாருங்கள்
சரி. இறைவனுடைய மதிப்பிற்குரிய கலைஞர் ஆமா. தெய்வ திரு கலைவாணி சிவபராஜன் அவர்கள் சரி. எனக்கு இந்த வெளிச்சை தலையை கற்றுத்தந்தார்கள். ஆமா. மற்றும் கள்ளக்குறிச்சி நகரத்தில் இந்த ஆண்டு வடமைசாரியாக விளங்கிக் கொண்டிருக்கும் அப்படி புலவர் ராமச்சந்திரன் அவர்கள் சரி. அண்ணாவின் வளர்பாளங்களுக்கு அப்படியே 1000 கோடி வளர்களை அறிவித்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு சரி. வித்துக்கு முதல் ஒரு ஆயுதம் கொள்கிறோம். ஆதிநாயகனே அருள் வழங்கும் பெருமானே அருள் வழங்கும் பெருமானே ஆதிநாயகனே நம்பிக்கை வைப்பது நலம் யாவும் தருவோடி நம்பிக்கை வைப்பது நலம் யாவும் தருவோடி நல்வழி பாதையிலே துணையாக வருவோடி ஆதிநாயகனே உன்னை அருளினோடு இன்பவர்க்கு அருள் வழங்கும் பெருமானே ஆதிநாயகனே. வினைகளை தீர்த்து வைப்பான் வேண்டிடும் மனம் தருவான் வினைகளை தீர்த்து வைப்பான் வேண்டிடும் மனம் தருவான் அணுகடந்த வீழவாய் அருள்மலை வீரம் பொழிவான் அணுகடந்த வீழவாய் அருள்மலை வீரம் பொழிவான் ஆதிநாயகனே உன்னை அருளினோடு இன்பவர்க்கு அருள் வழங்கும் பெருமானே ஆதிநாயகனே. துணிகண்ட மொழியால் தமிழ் கண்ட மொழியாவும் கொண்டு உருவாகி நிறை கொண்டு உருவாகி காண்கிறவருவாகே பொன்னி கடவுளையே நீ அருள்வாயே ஆதிநாயகனே உன்னை அருளினம் புரிபவர்க்கு அருள் வழங்கும் பெருமானே அருளினம் புரிபவர்க்கு அருள் வழங்கும் பெருமானே ஆதிநாயகனே விநாயகனே விநாயகனே. அரியர் புத்திரன் டாக்டர் சாஸ்தாவின் பிறந்த கதையினை உங்களுக்கு ஒன்பதாக காப்பு பாடிவிட்டு சரி. பிறகு சுவாமிக்கு பாடுவோம். ஆமா. அரிகரன் புதல்வனானே ஆதி கொண்ட என் பேரில் ஆமா. ஒரு ஏதோ நம்பினானே புகழ்ந்து நான் அறையான் கூட புகழ்ந்து நான் அறையான் கூட இஷ்டப்படி படிப்பாங்க இல்லையா? அவ்வளவு தெரியும் அதர்வன வேதம் தான். ஆமா. இன்னும் வேணும் அதர்வன வேதம். அதர்வனம் மாறி போச்சு. சிலவன் கையை வச்சு பாவனையிலே பண்ணிடுவான். ஆமா. சிலவன் மனசுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்லி ஜெபிச்சிருவான். சரி. இந்த மாதிரி அப்படி இவர் 4 வேதங்களில் அப்படி வேத சாஸ்திர நூல்களை கற்று சரி. இந்த பிராமணேஸ்வரர் பாடல்களுக்கு அத்தனையும் வெளிப்படுத்தார்களா எல்லாம் படித்து வருகிறார். ஆமா. ஒரு நாள் சொல்லுகிறார், தந்தையே மகனே எங்களுக்கோ எதிர்காலம் அல்லவா? ஆமா மகனே. நான் ஆலயத்தை சென்று பூஜை செய்து வருகிறேன். செத்து வா மகனே. சொல்லுவாப்பா. அம்மா
பொறுமையா பண்ணணும். பூஜை அவசரப்படக்கூடாது. பூஜை செய்யும் போது எதுவா இருந்தாலும் பொறுமை முக்கியம். கோயில பணிவிட செய்யும் போது ஏதாவது தேவையில்லாத எண்ணத்தோட நினைக்காத. ஆஹா, நினைக்க மாட்டோம்ப்பா. அம்மா, சிந்தனை செய்கிறது பூராம ஆண்டவன் பேர்ல வைக்கணும். அப்படியே வைப்போம்ப்பா. இங்க அப்படியே சாமி பார்த்து பாடிட்டு செல்ல போட்டு தடைக்கு கிடக்காது. ஆஹா, பக்கம் அப்படி செய்ய மாட்டேன் நானு. சில ஒரே மெசேஜ் அனுப்பி அங்க இங்க என்ன செய்யறது? அவர் ஒரே சிந்தனையா நீ தொழிலை செவ்வனே சரி செய்த பலன் உண்டு. அம்மா இல்லையாப்பா? அம்மா, நிறைய கடவுப்பட்டு வாரங்க வேண்டாம். அப்படி கொஞ்சம் போது கிடைச்சாலும் உருப்படியா ஆமா கிடைச்சா போதும். கடவுத்துல மட்டும் போய் ரெண்டாவது கடவுள் தெரிஞ்சுக்கலாம் நடக்கும். சரி, என்னைக்காவது ஒரு நாள். ஆமா, ஆகினால் சரி என்ன செய்யலாம் தெரியுமா? பாரதாத மண்டபம் போய் வந்து சீரும் சிறப்போடு பூஜை செய்து வருகிறார். அப்படி பூஜையும் வரக்கூடிய நேரத்துல வந்து பார்த்தா இந்த முனிவர் சதப்போது முனிவரும் அம்மா அவருடைய துணைவியாரும் கோயில்ல மனஜலம் கழித்து வைத்தது. சரி, அப்படியே கேட்டு திட்டமே. ஆலயம் என்பது ஒரு புனிதமான ஆலயம் என்று தெரிந்துமா இப்படி புனிதத்தை அசுத்தப்படுத்தி விட்டீர்களே. தாய் தந்தை தெரியுமா? தெரியாதுல்ல. தலைவராக இருந்து வந்து வெளியே தூக்கிப்பட்டா. ஆமா, கோயிலை நன்றாக சுத்தம் செய்து சரி ஆண்டவருக்கு வேண்டிய பூஜை புரஸ்காரங்களை முடித்து விட்டு நேர வீட்டுக்கு வந்த அம்மா வா மகனே, அப்பா மகனே வா. அம்மா கோயில்ல ஏதோ ரெண்டு வயோதிகர்கள் ஆமா மனஜலமெல்லாம் படித்து அசுத்தப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் என்ன செய்தாரு? எப்படிப்பட்டாரு? தாரதாரன்னு பிடிச்சு எடுத்து அப்படியே வெளியே போட்டு பாயில விட்டனே. மகனே, என்னடா காரியம் செய்திருக்கிறார்? பெரும்பாவத்தை செய்திருந்தாயா மகனே? பெரும்பாவத்தை செய்திருந்தார். மகனே என்னால் என் மணியை என் திருமாலவா ஸ்ரீஹரி என்னை காக்கவா. நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரி என்னை காக்கவா. வரந்தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா. வரம் தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா. தாமரை கண்ணா கார்முகில் வண்ணா திருமகள் தலைவா திருமலை வாசா கோவிந்தா கோவிந்தா. भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं तिरुमलै वन्दों दरिसनं कण्डों कवलेगळ मरन्दों गोविन्दं. நமோ நமோ ஸ்ரீ கேசவா ஸ்ரீஹரி துயர் தீர்க்கவா. நமோ நமோ ஸ்ரீ கேசவா ஸ்ரீஹரி துயர் தீர்க்கவா. சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா. சுகம் தரும் உன்னாமமே மாயோனே. தூய்மையை படித்து திருப்பாலும் சுத்தம் செய்து உள்ளே நுழைய வேண்டும் என்கின்றது ஆகமங்கள் வகுத்துள்ளன. புனித தீர்த்தங்கள் பாதத்தை பதித்து நீரோடைகளிலோ தடாகங்களிலோ
தூய்மை செய்தான் ஆலயத்தில் நுழைய வேண்டும் என்பதற்கு தேடி சென்று தண்ணீரை முறைப்படுத்திக் கொள்ள சந்தர்ப்பம் வராது என்பதனால் பல்வேறு சக்தி பெற்ற ஆலயங்களில் திருக்கோயிலுடைய முன் பாதை வரிசையில் பாதத்தை தூய்மை செய்து வரும்படியான அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த திருக்கோயில் திருக்கோயில் உயர்ந்த கோபுரத்தின் மேல் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கின்றார். இந்த பள்ளி கொண்டிருக்கின்ற ரகசியம் என்னவென்றால் அளவிட்டு சொல்ல முடியாத தன்னுடைய ஆட்களை அடக்கிக் கொண்டிருக்கின்றார். எப்படி இருக்கின்றார்? பார்க்கலில் அன்றொரு நாள் பள்ளி கொண்டிருந்தார். இந்த ஆண்டு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் அவருடைய முந்தியில் இருந்து தோன்றியவர்தான் பிரம்மதேவன், படைப்பு கர்த்தா. இந்த உலகத்தில் அந்த சராசரம் அனைத்தையும் படைக்கின்ற திறனை பெற்றவராக பிரம்மதேவர் வருகின்றார். நாவில் தோன்றியவர். அதன் மூலமாகத்தான் அந்த சராசரங்கள் அனைத்தும் தோன்றியிருந்தால் மூல காரணமாகவே விளங்குகின்றவர் அந்த திருமால் என்பதை எடுத்து காட்டுகிறார். 1000 சதசுகளுடைய ஆதிசிகள் மீது அவர் பணி கொண்டிருக்கின்றார். கண்டு கழிக்க வேண்டுமே யாராலும் அதற்கு நாம் அர்த்தம் மாற்றியிருக்க வேண்டும், பெருந்தவம் செய்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் எதிராக அடிபட்டுகின்றார், நன்மையை வழங்குகின்றார். எல்லா இடத்திலும் இன்றைய தினத்தில் இந்த திருக்கோயிலுடைய சன்னதிகளை வந்து சென்றால் நம்முடைய வாழ்வு மிகும் என்பதில் சந்தேகங்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றன. மகாபலி யாகங்கள் அனைத்தும் இங்கு செயல்படுத்தப்பட்டுள்ளன. வேதங்களில் பழங்கால வரைவிப்படி 4 வேதங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. 4 வேதங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் எளிதாகவே தெரிந்து கொள்ள முடியாது. இருக்கு வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதனுடைய வேதம் என்று பள்ளி மாணவர்கள் படாரம் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த அர்த்தம் தெரியுமா? தெரிய முடியாது. ஏனென்றால் அவர் விஸ்தீர்ணமான ஆற்றல் பொருந்த வேதங்கள். இருக்கு வேதம் இறைவன் என்றால் யார், எத்தகையவன், எப்படி இந்த உலகம் இயங்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற இறந்த மொழியில் வகுக்கப்பட்ட வேதம் இருக்கு வேதம். சாதிக்கிற மந்திரங்களும் தந்திரங்களும் சோடசைகளும் எல்லாமே யசுர்வேதத்திலே குறிப்பிடப்படுகின்றன. இந்த வேதங்களின் மூலமாகத்தான் அக்னியை சாதிக்கப்படுகின்றன. இந்த பிரபஞ்சம் என்பது அது சாதாரணமாக கூற முடியாது. இந்த விசீரணம் நிறைந்த இந்த பரந்த உலகம் உலகிலேயே நம்முடைய நாட்டில் மட்டும் சொன்னால் போதுமா? முடியாது. உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அனைத்தும் நிலப்பரம். இந்த நிலவில் முதன்மையானது. அடுத்து நிலத்தை விடவும் பெரிது நீர், நீரை விடவும் பெரிதான நெருப்பு. இங்கே அக்னி பகவானை சாதிக்கப்படுகின்றது. 6 வழியின்படி யசுர் என்ற மந்திரங்களை உச்சாரணம் செய்து அதனுடைய சக்தியை பிரம்மத்தில் இருப்பதை அங்கு மந்திர சக்தியினால் அதன் மூலம் கும்பத்துக்கே உருவேற்றப்படுகிறார்கள். அங்கு கும்பத்தில் இருப்பதுதான் பிம்பத்திற்கு வேணும் முடிவூட்டப்படுகின்றன. இவையெல்லாம் ஆவணங்கள் வகுத்துள்ள வண்ணம் பயின்று தெரிந்து தேர்வு பெற்றவர்கள் தான் இதனை செய்து
ஸ்ரீ ஏழுமலை வாசனே ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா. ஸ்ரீ சேஷாத்ரி வாசனே தேவதேவனே நாதனே கோவிந்தா. உன் கோயிலின் தரிசனமே புண்ணியமே கோவிந்தா. ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா. உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா. உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா. உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. சிரமங்கள் ஏற்று விரதங்கள் காத்து திருமலையை நோக்கி புறப்பட்டோம் இன்று. குழந்தை குட்டி குடும்பத்தோட வந்தோம் ஐயா. உம்மலை அழகை ஆசை தீர பார்ப்போம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா. உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. ஏழுமலை எல்லை வரை வந்து விட்டோம் கோவிந்தா வந்து விட்டோம். கோவிந்தா ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு காண வந்தோம் கோவிந்தா காண வந்தோம். கோவிந்தா ஏழுமலை நாதனுக்கு கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலை எல்லை வரை வந்து விட்டோம் கோவிந்தா. ஆடிக்கொண்டு விளக்கை அறிவியலை கொண்டு மண்ணுலகத்தோடு வாழ்கின்ற வாழ்வுக்கு வழிவகுத்த பெருமான் கல்வி கும்பாபிஷேகம் இந்த நிகழ்ச்சி கல்விகளுக்கு முன்னாக நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திரைப்பட கொண்டு காண வந்தோம் கோவிந்தா. மனதினில் தோன்றும் ஆசைகள் போலே எத்தனை படிகள் மலைகளின் மேலே ஒண்ணு ஒன்னா தாண்டி நாங்க வந்தோம் ஐயா. சாமி வரிசையினை பார்த்து விட்டு பயந்தோம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா. உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. குளத்தினிலே கோவிந்தா குளித்து விட்டு கோவிந்தா வரிசையிலே கோவிந்தா வந்து நின்னோம். கோவிந்தா.
கனவினிலும் நனவினிலும் உன் நினைவே உன் நினைவே கருணையுடன் கொஞ்சம் நீயும் காண வேணும் காண வேணும் ஏழுமலை நாதனுக்கு கனவினிலும் நனவினிலும் உன் நினைவே கோவிந்தா கருணையுடன் கொஞ்சம் நீயும் காண வேணும் கோவிந்தா இரவும் பகலும் வேறில்லை இங்கு உழைத்த பணத்தில் உனக்கொரு பங்கு கோவிந்தா சொல்லி சொல்லி கிட்ட வந்து விட்டோம் உன் முகத்தை பார்த்து கஷ்டங்களை மறந்து போயிட்டோம் கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா சிரமங்கள் ஏற்று விரதங்கள் காத்து திருமலையை நோக்கி புறப்பட்டோம் இன்று குழந்தை குட்டி குடும்பத்தோட வந்தோம் ஐயா உன்மலை அழகை ஆசை தீர பார்ப்போம் ஐயா கோவிந்த 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 ஹரி கோவிந்த